பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க பார்க்கலாம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. இந்த காலை ஆராதனையில் உங்களோடு நான் பேச இருதயத்தில் என்னோட ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அதை உன் பலத்தோடே செய். சொல்லு பார்க்கலாம், அதை உன் பலத்தோடே செய். Do it with all your strength. சாதாரணமாக செய்யாத, என்ன செய்? பலத்தோட செய். இதை எழுதின பிரசங்கியின் புத்தகம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் சொல்லிடுறேன், முடிஞ்ச எழுதிக்கிங்க. பிரசங்கியின் புத்தகத்தை எழுதினது யாரு? சாலமோன். அப்படியா? அந்த பேர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாலமோனின் பேர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பிரசங்கியின் புத்தகத்தில். நான் கேட்டது சாலமன் பேர் எங்க இருக்குன்னு கேட்டேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, இதை எழுதின சாலமன் தான். ஆனால் தன் பெயர் என்ன பண்ணாரு? மறைச்சிட்டார். தன் பெயர் என்ன பண்ணாரு? எல்லா விசுவாசிகள் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? தன் பெயர் என்ன பண்ணாரு? மறைச்சிக்கிட்டார். 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற தாவீதின் குமாரனோ இஸ்ரவேல் எருசலேமின் ராஜான்னு சொல்லுகிறார். ஆனால் சொல்லுகிறாரு, தன் பேரை அவர் என்ன பண்ணிக்கலாம்? போட்டிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு? பேரை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சரி, ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நான் யாராக இருந்தாலும் சரி, சில காலங்கள் நாம் மறைவாய் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, என்ன எப்படி இருக்கணும்? மறைவாக இருக்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாம் ஓய்வு நாளில் செஞ்ச பின்பதாக ஜனங்கள், 1ஆம் அதிகாரம் நீங்கள் எடுக்க வேண்டாம், மார்க் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும், ஜனங்கள் எல்லாம் அவரை தேடுகிறார்கள். ஆனால் அவரோ இவ்வளவு நேரம் அற்புத அதிசயம்லாம் செஞ்சார், அடுத்த நாள் அற்புத அதிசயம் செய்கிறதுக்காக வருவார் நினைச்சாங்க. ஆனால் அவரோ தனியாய் போய் ஒரு இடத்துல ஜெபிக்கும்படி அவர் போய்விட்டார். ஏன்? தம் முகத்தை ஜனங்களுக்கு மறைத்து கொண்டு தேவ சமூகத்திற்கு அவர் போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் சரி, நம்முடைய பெயர், நம்முடைய முகம் எப்பவுமே அப்படி இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். மனுஷனுடைய மறைவில்ல, மனுஷனுடைய மறைவில்ல. யாருடைய மறைவு? உன்னதமானவருடைய மறைவு. பைபிள்ல போட்டிருக்கு, எலிசபெத் மரியாள் குழந்தை வயிற்றுல வந்த உடனே அவள் தன்னை 6 மாதங்கள் மறைத்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த பொழுது 2 வயது ஆன பிறகு பைபிள்ல போட்டிருக்கு, அவரை மறைத்து கொண்டாங்க. எங்க போய் பைபிள் என்ன போட்டிருக்கு? அவர்கள் எங்க போனாங்களாம்? எகிப்துக்கு போய் மறைத்து கொண்டார்கள். இந்த வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. எங்கன்னா சாலமன் அவர் எழுதின கடைசி புத்தகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமன் நல்லா இருக்குன்னு தெரியும். வேற என்னென்ன புத்தகம் எழுதியிருக்காரு? நீதிமொழிகள். நீதிமொழிகள் எழுதியிருக்காரா? அவர் தானே எழுதினாரு? சொல்லுங்க. ஆமா, அவர் தான் எழுதினார். ரைட். அடுத்தது உன்னத பாட்டு எழுதியிருக்கார். உன்னத பாட்டு எழுதியிருக்காரா? சரி. ஏதாவது தீர்க்க தரிசன புத்தகம் எழுதியிருக்காரா? இல்ல. சங்கீதம் எழுதியிருக்காரா? எழுதியிருக்காரு. 72வது சங்கீதம் படிங்க பார்க்கலாம். 72 உடைய மேல் காரியம் 72. இன்னொரு ஆள் 127வது சங்கீதம். சாலமோனை பற்றிய சங்கீதம் என்று 72ல சொல்லுகிறது. 127 சங்கீதத்தின் புத்தகம் 127. சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். அப்ப சாலமோன் எதை எழுதியிருக்காரு? சங்கீதம் எழுதியிருக்கிறார். சங்கீதம்லாம் எழுதியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை
பெரிய காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் உன் நாக்கையும் உன் கண்களையும் உன் கைகளையும் உன் கால்களையும் உன் உதடுகளையும் கர்த்தர் திறந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும்படி கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். அப்போ இதை எழுதும் பொழுது அப்போ இவர் கடைசியாக எழுதுகிற புத்தகம் இதுதான். கடைசியாக எழுதுகிற புத்தகம் சொல்லப்படுகிறது. கடைசி வாழ்க்கையில் கடைசியாக என்ன சொல்கிறாரு, எல்லாம் வாழ்க்கையில் இப்போ ஒரு ஆள் வராருன்னு வைங்களேன், வாழ்க்கையில் சாதித்த மனுஷன், வாழ்க்கையில் ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த சாலமன் பார்த்தீங்கன்னா அவர் ஞானின்னு எழுதலை, அவர் மகா ஞானி, உலகத்திலே வைசஸ்ட் மேன் இருக்கு. அவரை போல் ஒரு ஞானி இதுக்கு முன்னாடியும் கிடையாதான், அதுக்கு பின்னாடியும் கிடையாது. அது மாத்திரமில்லை, இந்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்டினவர். ஆண்டவர் கூடாரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்குன்னு நிரந்தரமான இடத்துல இருக்கணும்னு சொல்லி அவர் ஆலயத்தை அது எப்படி கட்டினாரா, பொன்னினால கட்டினாராம். அந்த மாதிரி ஒரு மேன்மை எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி சாலமன் ஏதாவது கட்டினாருன்னு இருக்கா? இல்லை இல்லை, தனக்கு பழகிட்டார். அது மாத்திரமில்லை, இது சாலமன் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் எல்லா தகப்பன்மார்கள் தாய்மார்கள் நல்லா கேட்டுங்க, எல்லா தாய் தகப்பன்மார்கள் நல்லா கேட்டுங்க, அந்த நாட்களில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் போட்டிருக்கு, இந்த சாலமனை பார்க்கிறதற்கு சேபாவின் ராணி வர்றாங்களாம். யார் வர்றாங்க? சேபானா அது ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய ராணி வர்றாங்களா. அப்போவே 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிளில் போட்டிருக்கு, இந்த சாலமன் ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வதேச, ஓகே இன்னொரு வார்த்தை தமிழில் உலகளாவியல் அப்படி எடுத்துக்கிட்டோமா, வேர்ல்டு, ஓகே உலகளாவியல், ஓகேவா, சர்வதேச ஒரு 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 என்ன சொல்றதுன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர், அப்படிப்பட்ட சர்வதேச கனெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தார் ஒரு வாழ்க்கையில். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்போர்ட் கிடையாதப்ப, பிளேனு கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, ஃபோனு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போவே வச்சுருந்தாருன்னா இப்போ கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களையும் கர்த்தர் கொண்டு போவார்னு நான் நம்புகிறேன். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமே. இன்னைக்கு பார்க்கிறதற்கு நீ சாதாரணமாக இருக்கிற, ஆனால் நீ உண்மையுள்ளவனாக இருந்தால் உன் கைக்கு நேரிட்டதை நீ உண்மையாக செஞ்சனா ஒரு நேரம் வரும், உன்னையே அறியாத ஒரு தேசங்களுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு செல்லுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வாழ்க்கையினுடைய கடைசியில் எழுதின புத்தகம். வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கைனா என்ன? எல்லாருக்கும் எத்தனை வாழ்க்கை? வாழ்க்கை ஒன்னா ரெண்டா? உலகத்தில் ஒன்று, நித்தியத்தில் ஒன்று இருக்கு. 2 வாழ்க்கை இருக்கு. சொல்லுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில், அதுக்கு மேலே கிடையாது. ஒரு முறை, அந்த ஒரு முறை இயேசுக்காக வாழ்ந்து இயேசுக்காக மரித்தால் நமக்கு நித்திய ஜீவன். அந்நாட்களில் சாலமன் ஒரு மிகப்பெரிய ஆள். அதான் எழுதுகிறார், வாழ்க்கைனா எப்படி வாழணும், எது இருக்கணும். நீ மனுஷன் பார்வையில் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் ஆண்டவர் எப்படி அவர் ஆசீர்வதிப்பார்னு எழுதுகிறார். அதில் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மாயை எல்லாம் மாயை. அந்த அக்ஷர புக்கை படித்தா நமக்குள்ளே வாழ்க்கையை நொந்துரும். என்னடா அது பார்த்தாலும் நெகட்டிவாக எழுதியிருக்காருன்னு இருக்கும். ஆனால் அவர் நெகட்டிவாகவே எழுதலை. உங்களுக்கு தெரியுமா? நெகட்டிவாக ஆரம்பித்து பாசிட்டிவில் அவர் முடிச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? மாயை எல்லாம் மாயைன்னு சொல்லிட்டு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் போட்டிருக்கு, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. சொல்றாரு, நீ என்ன மாயை என்ன வேணா சொல்லலாம், ஆனா ஒன்ன மட்டும் புரிச்சுக்கோ, உன் வாழ்க்கை நடக்கணும்னா கர்த்தருடைய கரத்திலிருந்து நடத்துறா போதும், எல்லாம் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தருடைய கரத்துல விழுவது நலமா இருக்கு. ஒரு மனுஷ முகத்தை நோக்கிறத பார்க்கிறோம், கர்த்தருடைய கரத்துல விழுவது நல்லது. அவருடைய இரக்கங்கள் பெரிதுன்னு போடல, மகா பெரிது. சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அப்ப அந்த இரக்கம் எங்க இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், கர்த்தருடைய கரத்தில் நம்ம விழுந்துடலாம். அப்புறம் அடுத்த 3ஆவது அதிகாரத்தில் சொல்வார், என்னது? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். என்ன காலம்? சிரிக்க ஒரு காலம், அப்புறம் அழ ஒரு காலம், எல்லாத்துக்கும் நட ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் சொல்லுவோம், எனக்கும் என்ன வரல,
சொல்லுவோம்ல, எனக்கும் ஒரு காலம் இருக்கியா, எனக்கும் ஒரு காலம் இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காலம் வரும்னு நினைக்காத. இல்லை, காலம் வரும், எனக்கு ஒரு காலம் வரும்னு நினைக்காது. அப்படி இல்லை. அதே 3 அதிகாரம் 13ஆம் வசனம், 3 அதிகாரம், அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது. நல்லா கேட்டுக்கங்க, சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசத்தின், தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உன் காலம் சொல்லிட்டு இருக்கிறியே, காலம் வர்றதுக்காக வெயிட் பண்ணாத. நீ பிரயாசப்பட்டு செய், கர்த்தர் அனுகிரகத்தை கொடுப்பார். வர வேண்டிய காலத்தை கர்த்தர் இப்பவே அவர் மாற்றி, நம்முடைய காலங்கள் யார் கையில் இருக்கிறது? கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ரெண்டாவது சொல்லுகிறார் எல்லாத்துக்கும் ஒரு காலம் ஓடாத. இல்லை, நீ பிரயாசப்பட்டு கர்த்தர் செய்வார். அடுத்தது ஒன்று இருக்கு, 7வது அதிகாரமா 8வது அதிகாரமா, மரணம்னு சொல்வாரே, மரண நாளை பார்க்கலாம். 7:1 படிங்க பார்க்கலாம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. எந்த நாள்? துக்க நாள் அப்படின்னு இருக்கா? துக்க நாள். அடுத்த வசனம், விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். என்ன சொல்றாரு? துக்கம் சொல்றாரா? அடுத்த வசனம், நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். துக்கிப்பு நலம். அடுத்த வசனம், ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கு. எங்க வீட்டில் இருக்க? துக்க வீட்டில். அப்ப பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு எல்லாருடைய வாழ்க்கையிலும் துக்கம். சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனால் இந்த அனுபவம் நடத்துறது இல்லை. என்ன அனுபவம் தெரியுமா? எது சொல்லுவாங்கல்ல, என்ஜாய் பண்ணுற. சில பேர் சாப்பிட்றதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாழ்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றுறதுக்காகவே இருப்பாங்க. பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு 4 நாள் கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பேக்கப் பண்ணிவிட்டு எந்த ஊருக்குடா போகலாம், எங்கடா பார்க்கலாம், யாரடா பார்க்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க கொஞ்சம் காசு கிடச்சிச்சுன்னா ஊர் சுற்றுறது சாப்பிட்றதுலாம் இல்லை, நேராக அவங்களுக்கு தெரியும் இந்த கடையில் இந்த ட்ரெஸ் இருக்குது, அந்த கடையில் அந்த ட்ரெஸ் இருக்குது, இது இப்படி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பிரியமாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு இப்போல்லாம் துணி கடை கிடையாது, இப்போ என்ன வெப்சைட் தானே, இல்லை ஆப், இந்த ஆப்பு இது, இந்த ஆப்பு இது, இந்த ஆப்பு இது, இதெல்லாம் தவறு கிடையாது. சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ சந்தோஷமா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனால் எல்லாவற்றின் நிமித்தம் படிக்கலாம் 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் மாத்திரம். வாலிபனே 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். காரியத்தின் கடைத்தொகை என்னன்னா நீ சந்தோஷமா இருக்கணும். ஆனா அதெல்லாம் முக்கியம் இல்ல. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? காரியத்தின் கடைத்தொகை என்னன்னா தேவனுக்கு பயந்து, நீ கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். நீ கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. போதும், அவ்வளவுதான். நீ என்ன செய்யறியோ செய். ஆனா ஒண்ணு, யாருக்கு பயப்படு? கர்த்தருக்கு பயப்படு. இது என்ன தெரியுமா? அது நீ படம் பார்க்கறியா பாரு, ஆனா என்ன பண்ணு, பக்கத்துல என்ன போட்டுக்கோ, பக்கத்தில் ஒரு சேரை போட்டுக்கோ. சேரை போட்டுட்டு, ஆண்டவரே நமக்கு பயந்து இருக்கிறேன், நான் பார்க்குறேன், யாரு பாரும், நீரும் பாரு, 2 பேர் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு பாரு. எந்த படம் பார்க்குறேன்? நானும் பார்க்குறேன். லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது ரைட்டு. சில பேர் சரி வேண்டாம், நான் யாரையும் நான் உங்களை இல்லை அட் த லாஸ்ட் கர்த்தர் இதில் மகிமைப்படுவாரா, என்னை பார்த்தா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கவா, அவ்வளோதான் மேட்டர், அவ்வளோதான். இதுதான் எழுதுகிறார். காரியத்தின் கடைத்தொகை. நீ என்ன வேணா செய், என்ன வேணா செய், என்ன வேணா நீ செய். ஆனா ஒண்ணு, காரியத்தின் கடைத்தொகை கர்த்தருக்கு நீ பயந்துரு, அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்லும் பொழுதுதான் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாருன்னா, உன் கையின், படிக்க பார்க்கலாம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், உன் கையின் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது
எதுவோ அதை உன் பலத்தோடே செய். உன் கையில உனக்கு நேரிட்டது எதுவோ அதை செய்வதற்கு நீ தாமதம் பண்ணாத, அதை முழு இருதயத்தோட நீ செய். ஏற்ற நேரம் வரும், கர்த்தர் உன் கையின் கிரியைக்கு அவர் பதில் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ போய் இல்லையா அப்படின்னு நினைக்காத. இல்லை 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 இல்லை, உன் கையில் இருக்கிறது என்னது? 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், யாத்திராகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவனை நோக்கி, கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன மோசே? What is there in your hand? உன் கையில் இருக்கிறது என்ன? 40 வருஷம் எல்லா தாய் தகப்பன்மார் நல்லா கேட்டுங்க, எல்லா டாடி மம்மி, எல்லா ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் நல்லா கேட்டுங்க. 40 வருஷம் மோசே எங்க இருந்தாப்ல? முதல்ல ஃபர்ஸ்ட் எங்க இருந்தாரு? எகிப்துல இருந்தார். எகிப்துல இருந்தப்ப அந்த மோசேயை வளர்த்துறது அவங்களோட தகப்பன், அவனுடைய தாய், கரெக்டா இல்லையா? ஆனால் அவர் தாய் அவர்கிட்ட சொல்லி வளர்த்தது என்ன தெரியுமா? நீ எகிப்துல இருந்தாலும் இது இல்ல நம்முடைய ஜனம், நம்முடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனம். நீ எகிப்துல இருக்கிற, நீ பாவனுடைய குமாரனை போல நீ இருக்கிற. ஆனா ரைட், இதெல்லாம் இருந்தாலும் நீ மறந்துடாத, இது இல்ல நம்முடைய ஜனம், நம்முடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனம். எல்லா தாய் தகப்பன்மார்கள் உங்களுக்கு சொல்ற, உலகத்தில் இருக்கிற எகிப்தை பார்த்தோம் பிள்ளைகளுக்கு நீ அப்படியே வாவ் 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 வாவ்னு சொல்லி இதை பார்த்து உங்க பிள்ளைகளை வளர்க்காதீங்க. தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரலோகத்தை பார்த்து வளருங்க. காரணம் நேற்று வரும், எதை நீங்க பார்த்து நீங்க பிள்ளைகளுக்கு வளர்த்தீங்களோ அந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக கனி கொடுப்பார்கள். எத்தனையோ தாய்மார்கள் இருந்தாங்க, ஆனா இந்த தாய் மட்டும்தான் சொல்லி வளர்க்குறாங்க. என்ன சொல்லி வளர்க்குறாங்க? எப்பா நீ இருக்கிறது ஓகே, இதை பார்த்து சந்தோஷப்படாத. சகலத்திலையும் அவன் தெரிந்தவனா இருந்தாலும் அவன் தாய் இது இல்லைப்பா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து ஜனங்கள் இருக்கும் பொழுது எகிப்தில் இருக்கிற மேன்மையை பார்க்கிலும் இஸ்ரவேல் ஜனங்களோடு துன்பத்தையும் பாடுகளை அனுபவிப்பது அவன் நலமாய் திறந்து கொண்டான். எல்லாருமே வாழ்க்கையில் தப்பு பண்ணுவோம். சில வேளையில் அந்த நம்ம செய்கிற தவறுகளுக்கு நமக்கு சில வேளை சில கடினமான சூழ்நிலைகள்லாம் போவோம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் யார்? மோசே. ஏதோ என்னைக்கோ ஒரு தவறு செஞ்சான், அது பெருசாயிருச்சு. இப்போ எங்கே இருக்கிறாப்புல? வனாந்திரத்தில் இருக்கிறாப்புல. என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, மை லைஃப் இஸ் ஓவர், மை லைஃப் இஸ் ஓவர் என்று நினைத்து கொண்டு வனாந்திரத்தில் இருக்கிறார் மோசே. ஆனால் வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவர் மேல் நினைவா இருந்து, மோசே கையில் ஒன்று இருந்துச்சு. என்னது? சத்தமா சொல்லுங்க. எதுக்கு கோல் இருந்துச்சு தெரியுமா? முதலாவது அவன் ஒரு ஆடு மேய்ப்ப. ஒரு மெய்ப்பன் கையில் என்ன இருக்கணும்? நமக்கு பார்த்துட்டீங்களா, ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம ரோட்டில் ஒரு ஆள் டொக்கு 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 அந்த சத்தம் கேட்டோன்னே நமக்கு என்ன தெரியும்? இதே போல தான் அந்நாட்களிலே இந்நாட்களிலும் அப்படிதான். ஒரு ஆடு மேய்க்கிற ஆள் கையில் என்ன இருக்கும்? அந்த சத்தம் அந்த ஆடுகளுக்கு ஒரு சந்தோஷம். என்னது? நம்ம மெய்ப்பன் எங்க இருக்கிறாரு? ஆனால் அந்த ஆடுகளுக்கு விவரமா தெரியும், மெய்ப்பன் தட்டுறதுக்கும் மற்றவன் தட்டுறதுக்கு என்ன இருக்கு, அதுக்கு தெரியும். நம்ம மெய்ப்பன் தட்டுற தட்டு இது. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நம்ம நடக்கிற நடைக்கும் உங்கள் அப்பா வந்துட்டார் பார். நம்ம நடையிலே கண்டுபிடிச்சிருவாங்களே நம்ம வீட்டில், நம்ம பிள்ளைங்க, நம்ம பெற்றோர். அந்த மாதிரி கொம்பு. ரெண்டாவது அந்த கொம்பு எதுக்கு தெரியுமா இருக்கு? ஒரு வேளை அந்த ஆடுகள் மேய்க்கும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு வேற மிருகம் வந்துச்சுன்னா அதை அடிச்சு துரத்துறதுக்கு தான் அந்த கோல். மூன்றாவது ஒரு கோல். இந்த ஆள் என்ன ஆள்னா வயசானவர், நடக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு ஊன்றுகோலா இருக்கு. இதுவரைக்கும் அந்த கோல் தான் கையில தப்பிக்கிறதுக்காகவும் வேலை செய்யறதுக்காகவும் இருந்த அந்த கோல், வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் ஆண்டவர் இந்த மோசேயை பார்த்து, மோசே இதுவரைக்கும் உன்னை எத்தனையோ பேர் என்னென்னமோ பேர் சொல்லி வளர்த்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உன் கையில என்ன இருக்கு? ஒரு சாதாரண கோல். வயசாயிருச்சு ஆண்டவரே, வயசுல எனக்கு முக்கியம் இல்லப்பா, உன் கையில அவ்வளவுதான். உன் கையில் என்ன இருக்கு? என்ன ஆண்டவரே, என் கையில் என்ன இருக்கு? ஒரு கோல். அதை கீழே போடு, அதை எடு, உன் பாக்கெட்டில் போடு,
கையை எடு. பார்த்தல, இப்போ நேராக எங்கே போ? எகிப்துக்கு பார்வோனுக்கு போ. அதை தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இனி வருகிற நாட்களில் உன்னை ராஜாக்களுக்கு முன்பதாக மேன்மையாய் வைப்பதற்கு உன் கையில் இருக்கிற காரியத்தை வைத்து கர்த்தர் செய்ய இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் திரும்ப சொல்லுகிறேன், முழு பலத்தோட செய். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், முழு பலத்தோட செய். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், முழு பலத்தோட செய். இரண்டாவது 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். எல்லா வாலிப தம்பிமார்கள் எல்லாரும் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 Samuel chapter 17 and verse 40. தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். அப்ப தாவீது கையில எத்தனை இருந்துச்சு? 3 விஷயம். சத்தமா சொல்லுங்க, 3 விஷயம். என்னென்ன இருந்துச்சு? கோல், கவன், கல்லு, கவன். இதுலயும் கா வருதுல, கா வருது. A sling, a stone and a staff. உங்களுக்கு தெரியுமா தாவீது ராஜாவானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன் கை. தெரியுமா உங்களுக்கு அது? கை. அன்னைக்கு அந்த கோல், அந்த தடி, அந்த ஸ்லிங் கோலியாத்தை வென்றது. அன்னையிலிருந்து தாவீது யாருன்னு ஜனங்களுக்கு தெரிந்தது. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவனை உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய சபையில் உங்கள் கையில் சில காரியத்தை கர்த்தர் கொடுத்து அதை வைத்து உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு காரியம் உண்டு. நேரம் போயிட்டு இருக்கு. மூன்றாவது ஒரு காரியம் மார்க்கு சுவிசேஷம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஒரு ஸ்திரீ, பெத்தானியாவிலே ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயின் பேர் மரியாள். இவள் மகதலேனா மரியாள் கிடையாது, இயேசுவின் தாயாகிய மரியாள் கிடையாது. ஆனால் இந்த மரியாள் யாருன்னா மார்த்தாள், மரியாள், அவருடைய சகோதரன் யாரு? லாசரு. ஆகிய இவர்கள் இருந்தாங்க. இந்த வீட்டில் இருந்தப்ப ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சாப்பிடுவதற்காக அந்த ஊரில் வந்திருக்கிறார். தங்க வீட்டில் சாப்பிட்டு இருக்கார். அப்பொழுது ஆண்கள் இருக்கிற இடத்துல திடீரென்று ஒரு நாள் இந்த மரியாள் போகிறாள். நல்லா கேட்டுங்க, மரியாள் போகிறாள். போய் அங்கே தன் கையில் ஒரு காரியம் வச்சிருந்தா. என்ன வச்சிருந்தா? 3ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கிறேன். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விலையேற பெற்ற நளதம் என்றும் உத்தம தைலம். இதை நான் கொஞ்சம் எடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போகும், அதனால நான் நேரடியாக லைட்டா போயிடுறேன். விலையேற பெற்ற தைலம். சொல்லுங்க பார்க்கலாம். எழுதிங்க. விலையேற பெற்ற தைலம். அவ கையில ஒன்று இருந்துச்சு. அது என்னது? விலையேற பெற்ற ஒரு தைலம். அவ கையில் ஒரு விலையேற பெற்ற தைலம் இருந்துச்சு. பைபிள்ல போட்டிருக்கு, அதை அவள் அடுத்த வார்த்தை இருக்கு, அவருடைய பாதத்துல இல்ல படிக்கலாமா? விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து சத்தமா சொல்லுங்க. அதை உடைத்து. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் எதிர்பார்க்குறீங்களோ, சில நன்மையை உங்க வாழ்க்கையில உடைக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமாயிரு. ஒன்று நீ உடைச்சிரு, இல்லைன்னா யார் உடைப்பா? அவர் உடைப்பார். நீயே உடைச்சிரு. பைபிளில் போட்டிருக்கு, அவள் அந்த வெளியேற பெற்ற தைலத்தை உடைத்து இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். ஆனால் பைபிளில் ஒன்று இருக்கிறது, அவர் சீலையை கட்டி குனிந்து சீஷருடைய கால்களை கழுவினார். அவரே உடைச்சிருக்கிறாருன்னா நாம ஏமாத்துறோம். நம்முடைய வாழ்க்கையில் இது எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ, லேர்ன் டு பிரேக் இட் அண்ட் கிவ் இட் டு காட்.
அவள் உடைத்து, அடுத்தது போட்டிருக்கு, அந்த இயேசுவின் தைலத்தை அவள் சிரசின் மேல் ஊற்றினாள். சிரசின் மேல் ஊற்றினாள். விலையேற பெற்ற தைலம், இரண்டாவது விலையேற வெள்ளைக்கல் பெற்ற ஒரு தியாகம். எழுதிங்க பார்க்கலாம். விலையேற பெற்ற ஒரு தியாகம். என்ன தியாகம்? அது யார்கிட்ட கொடுத்தா? இயேசுவின் இடத்துல கொடுத்தா. ஆக்சுவலாக அது யார் பண்ணியிருக்கணும்? சீஷர்கள் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க இதை பார்த்துட்டு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த அம்மா வேஸ்ட் பண்ணிருச்சு. இந்த அம்மா she is acting indecently. ஜென்ஸ் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம். எப்படி ஒரு லேடி வந்து இப்படி பண்ணலாம்? ஒவ்வொருத்தவன் ஒவ்வொன்றும் சொல்லுவான். நீ அதெல்லாம் பார்க்காத, இயேசு என்ன சொல்லுவாரோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. மூன்றாவது பைபிளில் போட்டிருக்கு, யார் என்ன சொல்றாங்க நம்ம பார்க்கல. she went and she did. அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, 8வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க பார்க்கலாம். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்க வீட்டில் இருக்கிறாங்க. உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இல்லை. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். She did her best through her hand. She did her best through her hands. அவ நினைச்சு செஞ்சாளா நினைச்சு செய்யலன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஆண்டவருக்காக பெஸ்ட் செய்ய நினைச்சா ஆண்டவர் அதை இன்னும் பெஸ்டா மாத்தி, அடுத்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 9வது வசனத்துல, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே, நல்லா கேட்டுங்க, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். மூன்றாவது சொல்லட்டுமா? பைபிள்ல விலையேற பெற்ற ஒரு சாட்சி ஒருத்தங்க பெற்றாங்கன்னா அது எந்த